இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு கடுப்போட ஹாஸ்பிட்டல் போனாலும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்ட்டு, பட் இந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த மூடே கம்ப்ளீட்டா மாறிடுதுல. லைக் பீடியாட்ரிக்ஸே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு. அப்படியே கிளாஸ் ரூமே பரபரப்பா இருந்தது. எலெக்ஷன் ரிசல்ட்டால டிவிகேவா டிஎம்கேவா ஏடிஎம்கேவா யாரு ஜெயிச்சிருப்பாங்கன்னு இன்னால தெரிஞ்சிருக்கும். சோ அந்த 2 கலர் ஹார்ட்டையும் கமெண்ட்ல போட்டு போயிடுங்க. சரி, இந்த கதைலாம் இருக்கட்டும். அந்த பாப்பா கையில ஒரு ஐவி கேன்லாம் இருக்குல்ல, எல்லோ கலர்ல, அது என்ன காட்ஸ் நம்பர்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் ஐவி கேன்லோட ட்ரிக் வீடியோ நீங்க இன்னும் பாக்கலன்னா இந்த ரீல கிளிக் பண்ணி அந்த வீடியோ போய் பார்த்துவாங்க. இப்போ இந்த வீடியோ பாக்குறதுக்கு உருப்படியா ஒரு 2 வாரத்தை கத்துட்டு போறீங்களா? நான் வந்து நியோனேட்டல் ரிஃப்ளெக்ஸஸ் சிம்பிளா சொல்லி தரேன். இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல இந்த நியோனேட்டல் ரிஃப்ளெக்ஸ் நீங்க மறக்க கூடாது. எப்படி சொல்லணும்? மறக்க மாட்டேன் அப்படி சொல்லணும். ஓகேவா? சோ இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியோனேட்டல் ரிஃப்ளெக்ஸ். இப்போ ஒரு இமேஜ் காட்டுறேன்ல, இதெல்லாம் தான். நம்பர் 1 வந்து கிராஸ்ப் ரிஃப்ளெக்ஸ். இதுலயே வந்து பாமார் அண்ட் பிளான்டார் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு. ரெண்டுமே சேம் தான். நம்மளோட ஃபிங்கரை அந்த இன்ஃபேண்டோட கையிலயோ இல்ல கால்லயோ வைக்கும் போது அது அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிக்கும், கிராஸ்ப் பண்ணிக்கும். இதுதான் கிராஸ்ப் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து 4 to 6 monthsல டிஸப்பியர் ஆயிடும். நம்பர் 2 வந்து மோரோ ரிஃப்ளெக்ஸ். இது வந்து ஒரு சடன் லவுட் நாய்ஸ் கொடுக்கும்போது, இல்லனா அந்த பேபி நல்லா புடிச்சிட்டு ஹெட் டிராப் பண்றது. இப்படி பண்ணும்போது பேபியோட ஆர்ம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் ஆகி அப்டக்ட் ஆகும், அப்புறமா ஃபேஸ் 2ல ஃபிளெக்ஸ் ஆகி அடக்ட் ஆகும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எக்ஸ் ஞாபகம் வந்தோடனே குழந்தை அப்படியே கீழே போட்டாங்க. சோ எக்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படியே கீழே போட்டாங்க, அப்டக்ஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோம். அண்ட் அந்த ஃபிங்கர்ஸ்லாம் நல்லா அப்படியே விரிஞ்சுக்கும் இந்த வீடியோல பாக்குற மாதிரி. இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து 6 monthsலயே டிஸப்பியர் ஆயிடும். நம்பர் 3 வந்து ரூட்டிங் ரிஃப்ளெக்ஸ். இது வந்து என்னன்னா, அந்த பேபியோட மவுத் கிட்ட நம்ம கையை வச்சு இப்படி இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அது அந்த சைடு அதை ஹெட் திருப்பி அதை சக் பண்ண ட்ரை பண்ணும். இது வந்து 4 months of ageலயே டிஸப்பியர் ஆயிடும். நம்பர் 4 வந்து சக்கிங் ரிஃப்ளெக்ஸ். இது வந்து என்னன்னா, இன்ஃபேண்டோட மவுத் மேல நம்ம ஏதாவது வைக்கும் போது அதை சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இது வந்து 4 monthsல டிஸப்பியர் ஆயிடும். நம்பர் 5 வந்து பெபின்ஸ்கி ரிஃப்ளெக்ஸ். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். from the heel upward along the outer part of the foot அப்படி ஸ்ட்ரோக் பண்ணும்போது பிக் டோ வந்து டார்சிஃப்ளெக்ஸ் ஆகும், மத்த டோஸ்லாம் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆயிடும். இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து 1 year அந்த மாதிரி டிஸப்பியர் ஆயிடும். அடுத்து கிராலிங் ரிஃப்ளெக்ஸ். இது வந்து எப்படின்னா, பேபியை திருப்பி போட்டுக்கணும் இந்த வீடியோல காட்டுற மாதிரி. இதோட காலுக்கு அகேன்ஸ்டா நம்ம ஒரு பிரஷர் கொடுக்குறோம் நம்ம கையை வச்சு. இப்படி கொடுக்கும் போது நம்ம ஹேண்டுக்கு அகேன்ஸ்டா அது புஷ் பண்ணும். அண்ட் அதோட ஆர்ம்ஸையும் லெக்ஸையும் அப்படியே கிரால் பண்ற மாதிரி பண்ணும். இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் few weeks to monthsலயே டிஸப்பியர் ஆயிடும். அடுத்து ஸ்டெப் ரிஃப்ளெக்ஸ். பேர்லயே இருக்கு. பேபியை நம்ம புடிச்சிட்டு நிக்க வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது கால் வந்து தரையில படுற மாதிரி நிக்க வச்சிருக்கோம். நிக்க வச்சோடனே அது நடக்கிற மாதிரி பண்ணும். இதுதான் ஸ்டெப் ரிஃப்ளெக்ஸ். இது வந்து 3 to 4 months of ageலயே டிஸப்பியர் ஆயிடும். லாஸ்டா டோனிக் நெக் ரிஃப்ளெக்ஸ். இது வந்து என்னன்னா, நம்ம பேபியோட நெக்க ஒரு சைடு திருப்பணும்னு வச்சுக்கோங்க, அந்த சைடு இருக்க ஆர்ம் அண்ட் லெக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், அதர் சைடு இருக்கிறது ஃபிளெக்ஸ் ஆயிடும். இது வந்து 4 months of ageலயே டிஸப்பியர் ஆயிடும். ஓகே, ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். மறக்காம இந்த ரிஃப்ளெக்ஸ் பத்தி தெரியாத இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்கிறப்பெல்லாம் இந்த வீடியோவை பாருங்க. அண்ட் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.